அங்க போனா கொஞ்சம் எங்களால மனசை விட்டு பேச முடியும். அவ மனசுலயும் என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும்ல. ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எங்க ஃபியூச்சரை கூட நாங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓ, டின்னருக்கு கூட்டிட்டு போறியா? நல்லது நல்லது. இது நல்ல விஷயம் தானே. பேசுறது எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாம்ல. இதுக்கு வெளியே தான் போய் பேசணுமா? அவங்க ஸ்பெஷலா போய் மீட் பண்ண உனக்கு என்ன ப்ராப்ளம் மித்ரா? நீ எதுக்கு இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அது வந்து இப்பதானே மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ள லஞ்ச் டின்னர் எல்லாம் எதுக்குன்னு தான். அதெல்லாம் பரவாயில்லடா. அவளை கட்டிக்க போறவர் தானே. அவளை கேஷுவலா டின்னர் கூட்டிட்டு போறதுல தப்பே இல்ல. சஞ்சய், ஈவினிங் லக்ஷ்மி உன் கூட வருவா. ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க, சரியா? கண்டிப்பா அங்கிள். ஜெயதேவ், எங்களுக்கு லக்ஷ்மிய பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இனிமே இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்கன்னா கல்யாண விஷயத்துல நாம ஒரு முடிவு எடுத்துடலாம். கண்டிப்பா வீரபத்ரன். சரிங்க அண்ணே, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுமா. ஓகே ஓகே, சரி சரி. மாமா. அம்மா லக்ஷ்மி, நீ ரெடி ஆயிட்டல்ல? உனக்காக சஞ்சய் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ கிளம்பு. மாமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு லக்ஷ்மி? நம்ம ஏதோ செய்யணும்னு நினைச்சு வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கோம்னு தோணுது. நம்ம நினைச்சது வேற, ஆனா இங்க என்னமோ நடக்குது. எனக்கு பயமா இருக்கு. நீ கேக்குற கேள்வியிலேயே பதிலும் இருக்குமா. ஆபத்தையும் நம்ம கடந்து வந்தாதான் அதுக்கான உண்மையான பலனும் கிடைக்கும். எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை நம்ம கடந்து வந்தாதான் நம்மளோட இலக்கை நம்ம அடைய முடியுமா. நான் யோசிக்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. எல்லாத்தையும் யோசிச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது வந்து மாமா, கொஞ்சம் திரும்பி பாரு. லக்ஷ்மிய பொண்ணு பார்க்க வந்த அந்த பைத்தியக்காரன் யாரு? பொண்ணு பார்க்க வந்தான் சரி, வந்துட்டு பார்த்துட்டு போறதை விட்டுட்டு தனியா மீட் பண்ணி பேசணும். அதுவும் பாஸ்தா சாப்பிட்டுக்கிட்டே பேசணுமா? டின்னருக்கு எதுக்கு கூப்பிட்டான்? அவனை பாத்தியா? குட்டி போட்ட பூனை மாதிரி எப்படி சுத்திட்டு இருக்கான் பாரு. நீ இன்னொருத்தனை மீட் பண்ணி பேச போறத நினைச்சு அவனால சுத்தமா தாங்கிக்க முடியல. நீ இன்னொருத்தன் கூட டின்னர் சாப்பிட போறேன்னு தெரிஞ்சதும் அவன் வயிறே பத்திக்கிட்டு எரியுது. அப்படி இருக்கும்போது நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியுமா? நிச்சயமா சொல்றேன், அவனால முடியாது. என்னமோ மாமா, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மி, சின்ன வயசுல காக்கா தண்ணி குடிச்ச கதையை கேள்விப்பட்டிருக்கல்ல? அந்த தண்ணிக்குள்ள பெரிய பெரிய கல்ல போட்டாதான் அந்த தண்ணி வெளியே வரும். இது கூட அதே மாதிரி தான். மித்ராவோட மனசுல கவலை உண்டாகணும். அப்பதான் அவனுக்கு உன் மேல இருக்கிற பாசம் வெளியே வர ஆரம்பிக்கும். நான் அதுக்காக தாம்மா இவ்வளவும் போராடுறேன். என்ன சாப்பிடுறீங்க சிஸ்டர்? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சாப்பிடுறீங்க சிஸ்டர்னு கேட்டேன். சிஸ்டர்னு கூப்பிட்ட உடனே ஷாக் ஆயிட்டீங்களா? நீங்களும் ஜெயதேவ் அங்கிளும் மித்ரா சார் மனசுல இருந்து உங்க மேல இருக்கிற காதலை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அதே காரணத்துக்காக நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு? ஜெயதேவ் அங்கிள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்க உங்களை சும்மா தான் பொண்ணு பார்க்க வந்தோம்.
இதுக்கப்புறம் நடக்க போறது கூட ஃபுல் டிராமா தான். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. ஜெயதேவ் அங்கிள் என்ன ஆசைப்பட்டாரோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நீயும் மித்ராவும் சேர்ந்து வாழணும்மா. அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் லக்ஷ்மியை ஈவினிங் டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்க போனா கொஞ்சம் எங்களால மனசை விட்டு பேச முடியும். என்னடா மித்ரா, என்ன ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்கு? ஆ டென்ஷனாவா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லடா, ஏதோ ஒரு முக்கியமான பொருள் உன் கையை விட்டு நழுவி போன மாதிரியும், அதுவும் அந்த பொருள் இன்னொருத்தன் கைக்கு கிடைச்ச மாதிரியும் உன் மனசுக்குள்ள நீ நிச்சயமா கவலைப்படுற மாதிரியே எனக்கு தோணுதேடா. நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே? கை நழுவி போற அளவுக்கு வேல்யூபிளான பொருள் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஒரு வேளை அவ்வளோ வேல்யூபிளான பொருள் என் கையை விட்டு போச்சுன்னா அதை நினைச்சு துளி கூட வருத்தப்பட மாட்டேன். போகட்டும்டா, அதை நினைச்சு ஏன் கவலைப்படணும்? ஆனா இன்னைக்கு மட்டும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எதுக்கு? வேற எதுக்குடா? லக்ஷ்மிக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்திக்க போறேன். என்னோட சுமைய நான் என் முதுகுல இருந்து இறக்கி வைக்க போறேன். சஞ்சயும் லக்ஷ்மியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, நான் எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அது என்னன்னு தெரியல, எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு பையன் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஹாப்பியா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு லவ்லி ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணி கொடுத்துருக்கேன். அங்க சஞ்சயும் லக்ஷ்மியும் மனசை விட்டு பேசிப்பாங்க. அவங்க ஃபியூச்சரை எப்படி கொண்டு போலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது இடம் பிளசண்டா இருக்கணும், அவங்களுக்காகவே பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணிருக்கேன். அடேங்கப்பா, அப்படி பிளசண்டா உட்காந்து பேசுற அளவுக்கு நம்ம ஊர்ல அவ்வளோ நல்ல ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு? இப்போ ரீசெண்டா ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் யோர் டைம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கதான் புக் பண்ணிருக்கேன். இட்ஸ் யுவர் டைம் ரெஸ்டாரண்டா? நாங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போனா